அனைவருக்கும் வணக்கம். இந்த பவர்ட்டை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே இந்த பவர்ட்டில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த லோகோவை பாருங்கள், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து கோடு கோடாக வர்ற மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? இப்போ இதுக்கு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. டிவி ஆன்லேயே வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து டச் பண்ணுறேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வரல. இப்போ எடுக்கிறேன், வருது பாருங்கள். வருதுங்களா? இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இந்த போர்டில் டிவி ஆன் பண்ணாக்குள்ள தான் வச்சுருக்கிறேன். கையை வச்சிடாதீங்க டிவி ஆன் பண்ணாக்குள்ள. பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 100க்கு 35 வோல்ட்டு போட்டிருப்பாங்க. அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அதை மாற்றிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி காட்டுறேன். போர்டு இப்படி மேல் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கெப்பாசிட்டர் இதுதான். இப்போ அதை மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், அந்த கெப்பாசிட்டர் வந்து மாற்றியாச்சு. இப்போ வந்து டிவியை ஆன் பண்ணி பார்ப்போம். டிவி ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு மாதிரி வந்தது நின்றுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கெப்பாசிட்டரும் ஒரு காரணம். இந்த மாதிரி போர்ட்டில் மட்டும் இல்லை, எல்லா போர்ட்லேயுமே வந்து இது செட் ஆகும். அதனால் உங்கள் வீட்டு டிவியில் வந்து இந்த மாதிரி ஃபால்ட்டுகள் வந்துச்சுன்னா இது வந்து ஈஸியாக அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கெப்பாசிட்டர் இது வந்து பவர் கெப்பாசிட்டர். இதில் வந்து எந்த விதத்தை தொற்றக்கூடாது. செகண்டரி லைனில் 1 டன்னு 25 வோல்ட்டு 12 இப்போ இந்த வோல்ட்டு லைன்லலாம் இதுக்கு அந்த சைடு வச்சு எங்கே வேணுமாலும் கெப்பாசிட்டர் வந்து டிவி ஆனில் வச்சாக்குள்ள ப்ளஸ் மைனஸ் மாற்றாமல் கரெக்டாக வச்சு டச் பண்ணி பார்த்தோம்னா கெப்பாசிட்டர் தான் போயிருந்துச்சு அப்படின்னா டிவி வந்து இங்கே கரெக்டாக உடையில நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.